லூக்கா 13வது அதிகாரம் 1 வசனத்துல இருந்து 5வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, அந்த நேரத்திலே அங்கே இருந்தவர்களில் சிலர் இயேசுவிடம் வந்து, பிலாத்து சில கலிலேயர்களுடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்தான் என்ற செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பழைய ஏற்பாடு காலத்துல யூதர்கள் நிறைய பலி செலுத்துவார்கள் ஆல்டர்ல. அதனால இதை நக்கல் பண்றதுக்காகவே பிலாத்து என்ன பண்றாரு, அந்த கலிலேயர்களை கொன்னு வெட்டி போட்டு அவங்களுடைய ரத்தத்தை அவங்களுடைய பலிகள்ல கலந்து இந்த மாதிரி தேவனை தூசிக்கிறாரு. அப்படி உடனே இந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்றாங்க இயேசு கிறிஸ்துட்ட. உடனே இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, அந்த கலிலேயர்களுக்கு அப்படிப்பட்டவைகள் நடந்ததினாலே மற்ற எல்லா கலிலேயர்களை விட இவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு சொல்றாரு. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே அழிந்து போவீர்கள். இந்த கலிலேயர்கள் இவ்வளவு அசிங்கமா இறந்து போயிருக்காங்கல்ல பிலாத்தின் கையால. உடனே மற்ற கலிலேயர்கள் இவங்களை விட பெரிய நீதிமான் நினைக்கிறீங்களா? இல்லைன்னு சொல்றேன். நீ எப்ப எல்லாருக்கும் சாவு வந்துதான் ஆகும், அதை நம்ம தடுக்க முடியாது அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. ஆனா நீங்க மனம் திரும்பாமல் போய் செத்து போனீங்கன்னா நீங்க எல்லாரும் அப்படியே அழிந்து போவீர்கள். நீங்க எப்படி அசிங்கப்பட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் பெர்மனண்டா அசிங்கப்பட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கமாண்ட் பண்றாரு, வார்னிங், எச்சரிக்கை கொடுக்குறாரு. மனம் திரும்புதல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம் மனதை மாற்றிக்கொண்டு அதற்கேற்ற மாற்றத்தை செயல்களில் நம்ம கொண்டு வருவதாகும். அதாவது இது நம்மீது நாமே வைக்கும் நம்பிக்கையை மாற்றி இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதாகும். எதுக்கெடுத்தாலும் என் ஹார்ட் சொல்றதுதான் நான் கேட்பேன், என்னுடைய இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்றதோ அதுதான் நான் கேட்பேன் அப்படிங்கிறத நம்ம தூக்கி போட்டு வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரோ அதை தான் நான் என் வாழ்க்கையில் நான் செய்வேன் அப்படிங்கிறது. அந்த 2 பார்ட்டும் சேர்த்து தான் மனம் திரும்புதல். வெறும் மனசு மட்டும் மாற்றினா பத்தாது, அந்த மாற்றத்தை நம் செயல்களிலும் நம்ம கொண்டு வரணும். இப்ப நம்ம மனசுல நம்ம தேவனோட ஒரு மைண்ட்ல நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டுக்கும் நம்ம வர்றோம். ஆமா பிதாவே, ஆமா தேவனே, நான் இதுவரை செஞ்சது எல்லாமே ரொம்ப அசிங்கம், ரொம்ப அழுக்கு. உங்க கூட நான் மைண்ட்ல நான் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரேன். இனிமேல் இந்த பாவங்கள் மற்ற எந்த ஒரு விதத்திலும் எந்த ஒரு வடிவமையிலும் நான் இதை செயல்படுத்த மாட்டேன். நான் கண்டிப்பா நான் இனிமேல் இதை நான் செயல்படுத்த மாட்டேன். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரோம்.